Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தொடரும் வெடிகுண்டு மிரட்டல், போலீஸ் தீவிர சோதனை. சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகத்துக்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உயர்நீதிமன்ற வளாகம், தீவுத்திடலில் உள்ள ராணுவ அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர சோதனை நடத்தினர். மதுரை உயர்நீதிமன்ற பதிவாளரின் இமெயிலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அங்கு நீதிமன்ற பணியாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். இதனால் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு விசாரணை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது அடிக்கடி நீதிமன்றங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. இதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் விஜய் கூட்டத்தை சிதறடிக்க மாஸ்டர் பிளான், கிரவுண்ட் ஒர்க்கில் திமுகவினர் பிஸி. தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் டிசம்பர் 20ஆம் தேதியுடன் முடிவதாக இருந்தது. ஆளும் கட்சி தரப்பில் அனுமதி தருவதில் இழுபறி ஏற்படுத்துவதால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு பயணத்தில் விஜய் பேச்சு திமுக வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அவர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நாளை கரூரில் நடிகர் விஜய் மக்களை சந்திக்கிறார். அவரது சுற்றுப்பயணத்தை தோல்வியடைய வைக்க கரூர் மாவட்ட திமுக களமிறங்கியுள்ளது. தவேக தொண்டர்களுக்கு மொபைல் போன், டி-ஷர்ட், பேண்ட் போன்ற பரிசுகள் வழங்கி தங்கள் பக்கம் திருப்பி வருகின்றனர். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: கரூர் மாவட்டம் திமுக கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக முப்பெரும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். தற்போது கரூரில் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் வெற்றியடையாமல் இருக்க அதிரடி திட்டத்தோடு களமிறங்கியுள்ளார். அதன்படி தவேக நிர்வாகிகள் தொண்டர்களை இழுக்கும் வேலை நடக்கிறது. அவர்களுக்கு மொபைல் போன், டி-ஷர்ட், பேண்ட் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதை தடுக்க முடியாமல் தவேகவினர் திணறி வருகின்றனர். தங்கள் நிர்வாகிகள் குறித்த விவரங்களை பேனர்களில் போட வேண்டாம், மாவட்ட செயலர் படத்தை மட்டும் போட்டால் போதும் என தவேக தலைமையில் இருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜய் பேசுவதற்கு கரூர் லைட் ஹவுஸ் கார்னர், வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை, ஈரோடு வேலுசாமிபுரம், 80 அடி சாலை ஆகிய 4 இடங்களை தவேகவினர் தேர்வு செய்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுசாமிபுரம் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்கியுள்ளனர். கரூர் நகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளரின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் உள்ளது என அந்த கட்சி வட்டாரங்கள் கூறின. மகனுடன் பைக்கில் சென்ற இன்ஸ்பெக்டர் ஈச்சர் லாரி ஏறிய சிசிடிவி காட்சிகள். கோவை தெற்கு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பானுமதி, வயது 52, நேற்று இரவு பணி முடித்து இன்று அதிகாலை தனது மகனுடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலை பள்ளத்தில் விழுந்து பைக் குலுங்கியது. இதில் எதிர்பாராத விதமாக பானுமதி கீழே விழுந்தார். அடுத்த நொடியே பின்னால் அரிசி மூட்டை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி பானுமதி மீது ஏறி இறங்கியது. அவரது மகன் எதிர் திசையில் விழுந்ததால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். விபத்து தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியது. படுகாயமடைந்த பானுமதியை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பானுமதி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விபத்து குறித்து சிங்காநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள மோசமான சாலைகளால் தினசரி விபத்து ஏற்பட்டு பலர் அவதிப்படுகின்றனர். இன்று இன்ஸ்பெக்டரே இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் சாலைகளை உடனே சீரமைக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலக்குடி திட்டத்தை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் அனைத்து மீனவ கிராம சபை சார்பில் மத்திய மாநில அரசு கொண்டுவரும் நீலக்குடி திட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மிக்க கடற்கரைகளுக்கு நீலக்குடி அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் மெரினா, திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி ஆகிய கடற்கரைகளில் நீலக்குடி சான்றிதழ் பெற விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாமல்லபுரம் வரை சுமார் 27,600 கோடி ரூபாய் செலவில் 92 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈசிஆர் கடல் வழி மேம்பாலம் கட்ட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் இந்த திட்டத்தால் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இதனால் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரசுக்குள் உருவான விஜய் ஆதரவு அணி செயற்குழுவில் என்ன நடக்கப் போகிறது?
சட்டசபை தேர்தலில் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகளில் போட்டி என தமிழக காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கைகளுக்கு திமுக தலைமை சம்மதிக்காவிட்டால் ஆட்சியில் பங்கு தருவதாக கூறும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் எனவும் சிலர் கூறுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இதை மறுத்து வருகிறார். இதனால் திமுக ஆதரவு, விஜய் ஆதரவு என கட்சிக்குள் 2 அணிகள் உருவாகியுள்ளன. விஜய் ஆதரவு அணியில் தற்போதைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள் என பலர் உள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் திமுக மீது அதிருப்தியில் உள்ள காங்கிரசாரும் விஜய் ஆதரவு அணி தலைவர்களுக்கு ஆதரவாக செயல்பட துவங்கியுள்ளனர். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செயற்குழு கூட்டம் நடக்கிறது. அதில் கூட்டணி ஆட்சி, அதிக தொகுதிகள் குறித்து யாரும் பேசக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற திமுக ஆதரவு காங்கிரஸ் தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதே நேரம் செயற்குழு உறுப்பினர்களிடம் கூட்டணி குறித்து தனித்தனியாக கருத்து கேட்டு டில்லி மேலிடத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் விஜய் ஆதரவு அணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழக காங்கிரஸில் கூட்டணி முடிவை எதிர்த்து மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி உள்ளிட்டோர் தனிக்கட்சி துவங்கியது போல மாற்றுக் கருத்துக்கு இடமளிக்காவிட்டால் தற்போது விஜய் ஆதரவு அணி தலைவர்களாக இருக்கும் சிலர் தங்கள் ஆதரவாளர்களுடன் தனிக்கட்சியை துவங்கவும் ஆலோசனை நடத்துகின்றனர். திமுக தலைமை செயல்பாடுகள் மீது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரசார் பலரும் இந்த முறை கூட்டணி ஆட்சி ஒப்பந்தத்தை காங்கிரஸ் தவறவிட்டால் அதன் பிறகு கனவிலும் அதை எதிர்பார்க்க முடியாது என கூறுகின்றனர். இதனால் வரும் 28ஆம் தேதி சென்னையில் நடக்கும் செயற்குழு கூட்டத்தில் எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்த பெரும்பாலான நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக பொதுவாக கருத்து கேட்டால் விஜயுடன் கூட்டணி சேர வேண்டுமென வலியுறுத்துவோர் குறித்த தகவல்களை திமுக கூட்டணியை வலியுறுத்தும் தலைவர்கள் திமுக மேலிடத்துக்கு கொண்டு செல்லக்கூடும். இதனால் வரும் தேர்தலில் இதே கூட்டணி தொடர்ந்தால் சம்பந்தப்பட்டவர்களை புறக்கணிக்கும் வகையில் திமுக தலைமை திட்டமிட்டு அவர்களுக்கு சாதகமான காங்கிரஸ் தொகுதிகளை பறித்துவிடலாம். மேலும் விஜய் ஆதரவு அணியினருக்கு திமுக தரப்பிலிருந்து வேறு வகையிலும் நெருக்கடி வரக்கூடும். அதனாலேயே செயற்குழு கூட்டத்தில் தனித்தனியாக கருத்து கேட்பு நடத்த வேண்டும் என மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் வலியுறுத்தியுள்ளனர் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. மருந்துகளுக்கு 100% வரி, ட்ரம்ப் அறிவிப்பால் பாதிக்கப் போவது யார்? அக்டோபர் 1 முதல் இறக்குமதி செய்யப்படும் பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெற சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலைகளை நிறுவ வேண்டும். ஏற்கனவே அங்கு ஆலை வைத்திருக்கும் நிறுவனங்களுக்கு இந்த வரி கிடையாது. கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டால் மருந்து பொருட்களுக்கு வரி விதிக்கப்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க சுகாதாரத்துறை பாதிப்புகளை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த புதிய வரி விதிப்பு இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மருந்துகள் ஆண்டுதோறும் $300 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மலிவு விலை ஜெனரிக் மருந்துகள் துறையில் அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக உள்ளது. 2024 இந்தியா அமெரிக்காவிற்கு 3.6 பில்லியன், அதாவது 31,626 கோடி மதிப்புள்ள மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்தது. நடப்பாண்டின் முதல் பாதியில் மட்டும் 32,505 கோடி மதிப்புள்ள மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த சூழலில் ட்ரம்பின் 100% வரி விதிப்பு இந்திய மருந்து நிறுவனங்களின் வருவாயை பெரிதும் பாதிக்கலாம். அதேபோல் அக்டோபர் 1 முதல் சமையலறை மற்றும் கழிவறை உபகரணங்களுக்கு 50% வரியும், பர்னிச்சருக்கு 30% வரியும், கனரக லாரிகளுக்கு 25% வரியும் ட்ரம்ப் விதித்துள்ளார்.